ஸ்டாலின் மாமா வணக்கம், எப்படி இருக்கீங்க? கடலூர்ல நீங்க பேசுற பேச்சை கேட்டு எங்களுடைய இதயம் எல்லாம் ஒரு நிமிஷம் நின்னே போச்சு. அதாவது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அமைச்சரா இருக்கக்கூடிய இந்த காலம் தான் கல்வித்துறையினுடைய பொற்காலம் இருக்கிறீங்க. ஒரு துளி வெக்கம், மானம், சூடு, சுரணை எதுவுமே இல்லாம எப்படி உங்களால இதெல்லாம் பேச முடியுது? இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு அதிக பாலியல் வன்முறைகள் நடக்குது, அரசு பள்ளிக்கூடத்துல தான் நடக்குது. அவங்களுக்கு கழிப்பிட வசதி இருக்கா? கிடையாது. அவங்களுக்கு பள்ளிக்கூட வசதி இருக்கா? கிடையாது. கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமைச்சருடைய ஊர்ல இன்னைக்கு மரத்தடியில் உட்கார்ந்து படிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, படிக்கக்கூடிய குழந்தைகள் அறுவாள் எடுத்துட்டு போறாங்க. சாதி சண்டை அந்த அளவுக்கு தலைவெறித்தாடு. சாப்பிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு காங்கிரீட் தளம் மேல இருந்து இடிஞ்சு விழுந்து அவங்க தலை மேல, கை மேல, கால் மேல எல்லாம் விழுந்து அவங்க குய்யோ முறையோன்னு கத்துறாங்க. பெற்றோர் எங்களுடைய இதயம் எல்லாம் துடி துடிக்குது, பதைக்குது. என்னடா கவர்மெண்ட் ஸ்கூல் அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்னு பதச்சிட்டு இருக்கிறோம். அங்கே ஈஸியா கிடைக்குது, போதை பொருள் ஈஸியா கிடைக்குது, போதை சாக்லேட் ஈஸியா கிடைக்குது, சிகரெட்டு, பீடி இதெல்லாம் சர்வ சாதாரணமாக நடக்குது. இன்னைக்கு கல்வித்துறையுடைய பொற்காலம் இருக்கிறீங்க. வெக்கமா இல்லையான்னு கேட்கிறேன். ஒரு துளி வெக்கமே இல்லாம எப்படி உங்களால இதெல்லாம் பேச முடியும்? அது மட்டும் இல்ல, இந்தி எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிக்கிறீங்க. ஏன் ஓடாத தண்டவாளத்துல தலையை வச்சு உங்க அப்பா என்ன இதுக்கு படுத்தாருன்னு கேட்கிறேன் நான். அன்னைக்கு இந்தி கசந்துதா? இன்னைக்கு நீங்க இந்தி ஸ்கூல் வச்சு நடத்துறங்காட்டிக்கு இன்னைக்கு இந்தி இனிக்குதா? நீட்டு தேர்வு ரத்து பண்ணி எப்படி மோடி அவர்கள் நீங்கள் பல ஆயிரம் கோடி ரூபாயை வருமானமா சம்பாதிச்சீங்களோ அதை தடுத்த மாதிரி இன்னைக்கு மும்மொழி கொள்கை கொண்டு வந்து அரசாங்க ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை வந்துட்டா உங்களுடைய இந்த சிபிஎஸ்இ மெட்ரிக் ஸ்கூல்னால வரக்கூடிய கோடான கோடி ரூபாய் வராதோங்கிற பயமா? 10,000 கோடி ரூபாய் கொடுத்தா கூட புதிய கல்விக் கொள்கைக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிக்கிறீங்க. நீங்க எப்படிப்பட்ட கொள்கைவாதி நான் சொல்லுவா? 1.5 லட்சம் தமிழக மக்கள் இலங்கையில சாக கிடக்கும் போது தலைமையில் ஒண்ணு, கால்மேட்டில் ஒண்ணு, ஏர் கூலர் வச்சுட்டு உங்க அப்பா மென்னா கிடக்கிறது இருக்க. டெல்லியில இருந்து ஒரு போன் கால் வர, வாங்க பதவி தர்ற, என்ன பதவி வேணும் வாங்கிக்கன்னு சொல்ல, உங்க அப்பா தமிழக மக்கள் செத்துட்டு போறான்னு கிளம்பி டெல்லி போய் பதவி வாங்கி வந்தாரு. அதை சொல்லவா? காவிரிக்காக எதுக்காக நீங்க கையெழுத்து போட்டீங்க? அதை சொல்லவா? கச்சத்தீவை ஏன் தார வார்த்தைங்க? அதை சொல்லவா? ஜல்லிக்கட்டை ஏன் தடை பண்ணீங்க? அதை சொல்லவா? மீத்தேன் இதுக்கெல்லாம் ஏன் கையெழுத்து போட்டீங்க? அதை சொல்லவா? இப்படி உங்களுடைய கொள்கையுடைய கோட்பாடுகளை கேட்டு தமிழக மக்கள் காரி துப்புற அளவுக்கு இருக்குது உங்க கொள்கை. கருப்பு பெயிண்ட் டப்பாவோட போஸ்ட் ஆபீஸ்க்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அலையிற திமுக கொத்தடிமைகளா? நீங்க எங்க தெரியுமா போகணும்? உங்க தலைவர் M.K. ஸ்டாலின் அவர் நடத்துறா பாருங்க சன்ஷைன் ஸ்கூல், அங்க போய் ஏன்டா ஹிந்தி சொல்லி தர்றீங்கன்னு கல் எடுத்து விடணும். அதே மாதிரி திருமா இருக்கிறார் பாருங்க, ப்ளூ ஸ்டார் இன்டர்நேஷனல் நடத்துறாருல, அந்த ஸ்கூல்ல போய் கல் எடுத்து விடுங்க. அதே மாதிரி தமிழே சொல்லி தர மாட்டேன்னு கலாநிதி வீராசாமி நடத்துறாரு பாருங்க, அந்த சென்னை பப்ளிக் ஸ்கூல், அங்க போய் கல் எடுத்து விடுங்கடா. அங்க போய் உங்க பெயிண்ட் டப்பா, கருப்பு பெயிண்ட் டப்பா கொண்டு உங்க வீரத்தை காட்டுங்க. அப்படி இல்லையா, எங்க மாநிலத்தில் அண்ணாமலை அவர் சொன்னது போல இடி ஆபீஸுக்கும் இன்கம் டாக்ஸ் ஆபீஸுக்கும் போங்க. உங்க மாமியாரோட உங்க மினிஸ்டர்லாம் அங்கதான் அடிக்கடி போய் டூர் போற மாதிரி போய் அங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க. அங்க போங்க. அங்க போனீங்கன்னா மாப்பிள்ளைய வர வைக்கிற மாதிரி நல்லா மிளகாய் அரைச்சி பூசி களி நல்லா போடுவாங்க, நல்லா திருப்தியா சாப்பிட்டுவாங்க. அதை விட்டுட்டு இந்த அப்பாவி மக்கள் வந்து போகக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனையும் இந்த ரோட்டோரத்தில் இருக்கிற அந்த போர்டு, அதாவது இந்திக்காரங்க திரும்பி போறா பாருங்க, அதை பார்த்துட்டு தான் அவன் போவான். ஆனா அவனுக்கு அந்த மொழி தவிர, உங்களுக்கு நீங்க சொல்றீங்களா அந்த மொழி தவிர அவன் வேற என்ன தெரியும்? அந்த மொழி அடிக்கிறீங்களே, அவன் எப்படா போவான்? இதே வேலைய நார்த் இந்தியால அவனுக்கு பண்ணாங்கன்னா நீங்களே என்ன ஆவீங்க? உங்க தலைவர் தான் கொடி பிடிக்கிற ஆள் வேணும், போஸ்ட் ஓட்டுற ஆள் வேணும், உங்களை எல்லாம் கொத்தடிமையா வச்சுக்கோன்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு தான் அறிவு இல்லை, உங்களுக்கு கூட அறிவு இல்லை.